கரூர் தான்தோன்றிமலை அரசு கல்லூரியில் கடந்த 7 ஆண்டுகளாக மாணவியரிடம் பாலியல் தொந்தரவு செய்த பொருளியல் துறை தலைவர் இளங்கோவன் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவர்கள் புகார் அளித்தும் கல்லூரி நிர்வாகம் 8 நாட்களாக விசாரணை என்ற பெயரில் இழுத்தடித்துள்ளது. அதையடுத்து மாணவர்களின் தொடர்ச்சியான போராட்டத்தால் பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற ஒரு கொடூர சம்பவம் கரூரில் நடந்துள்ளது. கரூர் தான்தோன்றிமலை அரசு கலை கல்லூரியில் பணியாற்றிய பொருளியல் துறை தலைவர் இளங்கோவன் மாணவியரை பல ஆண்டுகளாக பாலியல் தொந்தரவிற்கு ஆளாக்கி வந்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக இது குறித்து கல்லூரி நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் தற்போது அவர் சிக்கியுள்ளார். எப்படி சிக்கினார் இளங்கோவன்? தலைவராக இருப்பதால் தங்கள் கல்வியில் கை வைத்து விடுவாரோ, எதிர்காலம் போய்விடுமோ என பயந்த மாணவியர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர். அதனால் தங்கள் பெற்றோரிடம் கூட இது குறித்து அவர்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. போலீசாரிடமும் இதுவரை புகார் அளிக்காமல் வேதனையை தங்களுக்குள்ளேயே புதைத்துக் கொண்டனர். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன் இதேபோல் ஒரு சம்பவம் வெளியில் தெரிய வந்ததாகவும், ஆனால் அது எக்காரணத்தாலோ விசாரிக்கப்படாமல் அமுக்கப்பட்டது என்றும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த 19ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளார். நிர்வாகமோ விசாரிப்பதாக சொல்லி சில நாட்கள் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. அதையடுத்து விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை அறிக்கை மாநில கல்லூரி கல்வி இயக்ககத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக கல்லூரி முதல்வர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் அழுத்தம் அதிகரிக்கவே கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது. போலீசார் செவ்வாய்க்கிழமை மாலை இளங்கோவனை கைது செய்து பாலியல் சீண்டல், மிரட்டல், பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், SST வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாய் தந்தைக்கு பிறகு மாணவ மாணவியருக்கு வழிகாட்ட வேண்டிய பேராசிரியர் கடந்த 7 ஆண்டுகளாக பாலியல் தொந்தரவில் ஈடுபட்ட சம்பவம் கரூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளங்கோவன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.